அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெயின் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுக்கப்புறம் காரமான ரெசிபீஸும் அப்லோட் பண்ண சொல்லி. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். நீங்கள் ரெகுலராக எப்படி தாளிப்பீங்களோ அந்த மாதிரி வீட்டில் தாளிச்சிக்கலாம். இது லைட்டாக கடுகு வெடிக்கட்டும். ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், இது ரெண்டுத்தையும் தோல் சீவி நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் இந்த வெஜிடபிள்ஸ்க்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக விடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதில் இப்போ நான் இங்கே ஒரு 2 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். உப்பு இல்லை மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கலை, வெறும் முட்டையை மட்டும் நல்லா அடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பொருள் வந்து எந்த அளவில் சேர்த்துருக்கேன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதோடு நான் ஆட் பண்ணும்போது சொல்லிகிட்டே வரேன். ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு தடவை மஞ்சத்தூள் நல்லா சேரட்டும். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த பச்சை வாசனை போன உடனே இங்கே பாருங்கள், இது வந்து சிகப்பு அவல். நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிகப்பு அவல் இல்லை வெள்ளை அவல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இந்த அவலோட எல்லா பொருட்களும் நல்லா சேர்கிற மாதிரி நம்ம விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூளை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரியாவோ இல்லை நைட் டின்னர் மாதிரியாவோ எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியோடு வளருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் பல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.